படம் நேசிப்பாயா. நிச்சயமாக விஷ்ணுவர்தன் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு நல்ல டெக்னீஷியன் டெஃபினட்டாக நல்ல படம் பண்ணியிருப்பார் நம்புகிறேன். ஏன்னா விஷ்ணுவோட அப்பா என்னோட ரொம்ப பெரிய நண்பர். டெய்லி நல்லா தேனி வெளியே ஆஃபீஸில் வந்திருப்பார். அப்போலும் தெரியும். நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையணும். ஜேஜே பிட்டோ சாருக்கும் மேற்கொண்டு நிறைய படங்கள் எடுக்கும் என்று வாழ்த்து விடுவது. நன்றி. இந்த நாள் இது, இனிய நாள் இது. ஜேவியர் பிரிட்டோ சார் இந்த திரையுலகத்துக்கு ஒரு அடித்தளம் அமைத்து திரையுலகுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்புகளை தந்து கொண்டு இருப்பவர். மாஸ்டர் தந்து மாஸ்டராக விளங்கியவர். அவருக்கு இந்த உத்தியோகத்தை கொடுத்ததே ஒரு விமான நிலையத்தில் அவரோடு பயணிக்கும் போது, சார் நீங்கள் படம் எடுக்கணும் சார் சொன்னேன். அதே மாதிரி மாஸ்டர் படத்தை கன்ஃபார்ம் பண்ணி என்கிட்ட சொல்லும்போது பூரித்த பிளவாக அடைந்தேன். அவர் ஈண்டெடுத்த திருமகள் ஸ்னேகா பிரிட்டோ மிக சிறப்பான முறையில் இந்த தொழிலுடைய அத்துணையும் பயின்று இப்படிப்பட்ட ஒரு நேசிப்பாயா படத்தை படைத்திருக்கிறார். மிக சிறப்பான ஒரு கதாநாயகனை திரையுலகத்துக்கு தந்திருக்கக்கூடிய முரளியினுடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆத்மார்த்த நிகழ்வும் தந்திருக்கிறேன். எதிர்காலத்தில் மிக சிறப்பான இடத்தை தம்பி அடைவார் என்று நான் அறுதிவிட்டு உறுதி கூறுகிறேன். செவியிலே செந்தேன் மலை, துணியிலே இவனின் சங்கீத அலை என்று சொல்லப்பட்டவர்களுக்கு வாலிப இளம் நெஞ்சங்களை வசீகரிக்கும் பாடல்களை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் தேனாக இருக்கிறது. தென்னித்தமிழ் பாடல்கள் அத்தனையும் சுவையாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட படைப்பினை தந்திருக்கிறார். வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் வெற்றிக்குடி நாட்டிய தம்பி விஷ்ணுவர்தன் வட இந்தியாவில் வெற்றிக்குடி நாட்டிவிட்டு மிக சிறப்பான ஒரு படத்தை இங்கு இளைஞர்களை கவரும் தொலைவில் இந்த நேசிப்பாயை தந்திருக்கிறார். இந்த நேசிப்பாயா உண்மையை நேசிக்கும், உணர்வை நேசிக்கும், பண்பை நேசிக்கும், பாசத்தை நேசிக்கும் என்று சொல்லி அங்கும் ஜனாதபடி இந்த படம் மிக உயரிய வெற்றி அடைந்திட என்னுடைய ஆத்மார்த்த வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் பேசுறது அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் வெரி வெரி நாஸ்டாலஜிக். As a good friend of Murali, we have worked together and both the sons are sitting over here. Thiagu sir சொன்ன மாதிரி they are family to me. அந்த family that has brought me to this film through Vishnu, and Sneha Bitta has been a very strict producer. and அவங்கள பற்றி சொல்லணும். அவங்கள பார்த்தா டெரராக இருக்காங்க. இந்த டெரரு அந்த டெரரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கோன்னா பார்த்துக்குங்க. ஆனால் வந்திருக்கேன் அங்கிள் கரெக்டாக ஷார்ப்பாக 7 o'clock அதுக்கு மேலே எல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்ச உடனே முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதனால் ஷார்ப்பாக 7 o'clock வந்துட்டேன். ஸ்னேகா நான் பயந்து ஓடி வந்தேன். ஸ்னேகா வெளியே தோற்றிடுவாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொடியூசர் ஸ்னேகா. அண்ட் பிரிட்டோ சாரை பற்றி சொல்ல வேண்டாம். ஒரு டைனமிக், வண்டர்ஃபுல், நாலேஜபிள், இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீயிங், கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். இவங்கெல்லாம் சொல்லிட்டேன். ஆகாஷை பற்றி சொல்லணும். அதர் அஃப்கோர்ஸ் இஸ் க்ளோஸ் டு மீ, we work together. and ஆகாஷ் ஃபர்ஸ்ட் டே I worked with him. a lot of the glint in his eyes and சொன்னோம் இல்லையா, easier to stay ன்னு சொல்லலாம். like how Adar was, how Murali was, easier to stay in this industry and it's going to do a lot of human service to this industry. ஏன்னா ஒரு நேசிப்பாயால் இவருக்கு சரத்குமாருக்கு இந்த நேசிப்பாக என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், உங்களெல்லாம் நேசிச்சிங்க வந்திருக்கேன். இதில் இருக்கணும் இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி தான் விஷ்ணு சொல்கிறாரு. அப்படின்னு ஒரு பிவட்டல் ரோல்னு சொல்கிறதா அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த படத்தை, எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறவர். சாரி விஷ்ணு, I'm really sorry I let the cat out of the bag. கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சொல்லிட்டேனா, சொல்ல வேண்டாமா? ஏதாச்சும் எதை சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்கன்றீங்களா? ஸோ அதனால் கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து, அப்புறம் லிஸ்பன், அதுக்கப்புறம் இங்கே
இங்கெல்லாம் கூப்பிட்டு போனார். அசர்பைஜான் வர படம்னு நினைக்கிறேன். இவ்வளோ இடத்துல நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அவ்வளோ ஊரை சுற்றி காமிச்சிருக்காங்க. அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஒர்க்கிங் வித் விஷ்ணு ஜோக்ஸ் அப்பார்ட், குஷ்பு வந்து கைது செய்து உள்ளே இருக்காங்க. ஆனால் அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஷீஸ் ஆன் த வே. பட் இப்போ இங்கே வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் a wonderful team working with Vishnu, Akash and Aditi Sankar, Sneha, Mr. Brito and Mrs. Brito. They've been like family, and Michelle of course, சுத்திட்டு வேறு உட்காந்துருக்காரு. ஸோ இட் இஸ் a great experience and feeling in very different roles சொல்லலாம். They have done a very small cameo in this film and different roles. விஷ்ணுகிட்ட கேட்டேன், இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன். நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னென்னா வந்து என் கூட வந்து 2-3 ஹீரோயின்ஸ் அடிச்சிருக்காங்க. வெரி அப்செட் தட் தேர் நாட் பீன் ஃப்ளோட் டவுன். என்ன சொல்லுங்க போல? கண்டிப்பாக சார். ஏன்னா அவங்க வர வைக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு ஷீஸ் நாட் ஹியர். ஐ திங்க் ஷர் நேம் இஸ் ஆண்ட்ரியானா இஸ் நாட் ஹியர். பிகாஸ் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் பண்ணேன் நான். இல்லை, சினிமாவில் சொல்கிறேன். ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்புறம் வந்து கல்கி கோச்சிலும் கண்ணிலே காட்டல எனக்கு. இதுக்குள்ளெல்லாம் நடந்திருக்கு இந்த படத்தில். அதனால் wonderful film, of course. Even of all the hero of the day, even as things on his way here. இவனோட முதல் படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். Even was introduced through Arvindan and great music director. Legends have worked in this film. And the entire crew, cast, Cameron, the cameraman, stunt choreographers, everybody have done a great job. And Akash have done very well. Akash வந்து முதல்ல வந்து ஒரு சீனில் முன்னாடி நிற்கும் போது அப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு அது கேட்டுட்டு இருந்தார். இதே நிலைமை தான் எங்களுக்கும் இருக்குது. ஈவன் டுடே when I go for a film to shoot, it's the first day of my career எடுத்து தான் போவேன். So all of us in the same boat. The very first day of shooting will be like writing an exam, and we go through it the first day, second day, and we make it big. And not only Akash, Adarva, the family of Murli, I wish you all well. Murli looking from above is going to bless us all and bless this movie. நேசிப்பாக கண்டிப்பாக நீங்கள் நேசிப்பீங்கன்னு சொல்லி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். சார் ஒரு நிமிஷம் சார். ஏமா வெண்பா வெயிட் பண்ணுமா? யாரை கூப்பிட போறீங்க சார்? இல்லை சார், அவங்கள போக சொல்லிட்டு அவங்க போக சொல்லிட்டீங்க. சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக சார் நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்கவே பயமாக இருக்குது. ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பீரியடுக்குள்ள வந்த மாதிரி எனக்கே நிறைய குழப்பமாக இருக்குது. இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்க, பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆங்கிலத்தை தான் பேச தெரியும். சார் ரெண்டு ஒன்று தான் சார். சில சமயம் குழப்பி பார்க்கணும். கரெக்ட் சார். ஆக்சுவலாக சார் என்டர்டெய்னராக கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சூப்பர் சார். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சார் பசங்க எல்லாருக்குமே. ஏன்னா தென் அண்ட் நவ் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளே நீங்கள் தான். ஏன்னா அத்தை பொண்ணே வேணான்னு சொன்ன சிந்தராசா இருந்து இன்னைக்கு மொத்த பசங்களும் விரும்புகிற ஐஸ்வர்யாக்கே பழுவேட்டையரா நடிச்சிட்டீங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் சார். ஆக்சுவலாக சார் நான் நிறைய ஆர்டினன்ஸ் பண்ணியிருக்கேன். அதர்வா சார் எல்லாருமே ஒரு கெஸ்ட்டு காதுகிட்ட வராங்கன்னா தம்பி கொஞ்சம் கேள்வி கேட்காத சீக்கிரம் முடிச்சிடு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக சார் என் காதுக்கு வந்துட்டு டேய் அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சு அவனுக்கு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்மத்தினாலே நான் உங்களுக்கு சொன்னாரு. அதர்வா இங்கேருந்து உட்காந்துருந்தேன், சும்மா உட்காந்துருந்தேன், வேடிக்கை பார்த்து தான் இருந்தேன். அவர் சொல்லும் போது இந்த 3வது ரோல் ஆடின பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அவர் தானே சொன்னார் சார். நான் எதையும் மறக்கிறது இல்லை போல. இல்ல நிறைய விஷயம் அதனால கேட்டேன், உடனே போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். நல்ல நாள் அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி பிரிட்டோ சார் இருக்காரு. இ கேன் ஆல்சோ ப்ரீச் அண்ட் கெட் தி மேரிட். இந்த ஃபங்க்ஷன் வந்துருக்குமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்குமான்னு தெரியாம போச்சு. பட் ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சார். எனக்கே ஆசையா இருக்கு சார். அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கே அத்தை போனா கல்யாணம் ஆயிடுச்சாமல்ல? இல்ல சார், அதான் சார் அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு அத்தை பண்ண போறது. நீங்க என்ன கல்யாணம் பண்ணி நம்ம அத்தை பண்ண பார்க்க போறீங்களா? ஒரு ஃபேண்டசி கிளாரிட்டியா பேசுங்க போல. இல்ல சார், ஒரு ஃபேண்டசியா சொல்றேன் சார். ஃபேண்டசியா என் அத்தை பண்ண லவ் பண்றீங்களா? இல்ல சார், உங்க அத்தை பண்ணா நான் பிறந்தா என்ன நீங்க லவ் பண்ணுவீங்களா? வைல்ட் ஃபேண்டசியா இருக்கு கொஞ்சம். ஃபேண்டசி சார். ஃபேண்டசி. நான் ஆல்வேஸ் ஐ லவ் யூ சார். உங்க வீடியோ நிறைய பார்த்துட்டு போலாமான்னு கேட்டேன். என்ன சார் இது பிடி பீரியட் கலவாங்க மேக்ஸ் வாத்தியார் மாதிரி போலாமா மாட்டீங்க? இது இறங்கி அங்க போலாமான்னு கேட்டேன். கண்டிப்பா சார், உங்களோட சார் நீங்க என்ன பண்ணலாம் சார். ஆல்வேஸ் லவ் யூ சார். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் நம்முடைய. Thank you so much for the rest of the entire team, all of the audience. Feeling happy to be here. We are also very happy to have you here. Yeah. So share a few words about Nesi Power. How happy are you to have been a part of this project? I'm just happy that Vishnu sir somehow believed in me
and thought that I could pull it off in Tamil. நான் ரொம்ப கஷ்டமா வேலை பண்ணிட்டேன். என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை. But with the help of Vishnu sir, who was very patient and gave me my lines in advance, and Neelam sir, who helped me every day with the lines, நான் மேனேஜ் பண்ணிட்டேன். தமிழ்ல கூட நீங்களே டப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. How hard was it for you to dub in Tamil? Very hard. Ask Vishnu sir how hard it was for him to listen to my Tamil. Okay, thank you so much, ma'am. Thank you. Yeah. It's a pleasure to be here. நேசிப்பையா வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஏன்னா இது முன்னாடி நான் நடித்த படத்தில் தான் மிஞ்சி போன 30 செகண்ட் வந்திருப்பேன். சரத் சார் நான் உங்க கூட நடிச்சிருக்கேன், இது உங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அதனால இதுதான் என்னோட லைக் அஃபிஷியலி எனக்கு ஒரு டெபு மாதிரி. ஸோ விஷ்ணுவர்தன் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் நான் சூஸ் பண்ணி நடிக்க வச்சதுக்கு. அண்ட் ஸ்னேஹா அண்ட் ஆகாஷ் ப்ரோ அண்ட் ஜேவியர் சார் தேங்க்யூ சார். நடிக்க வச்சது இல்லாமல் என்ன நம்பி மேடையிலலாம் ஏற்றிருக்கீங்க. சரத் சார்லாம் பேசின ஆடியோ லான்ச்சில் நானும் பேசணும்னு பேசுன்றதே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் சரத் சார் கூட நடிச்சது ரொம்ப ஆசைன்னு சொன்னீங்க. ஸோ எனக்கும் ரொம்ப ஆசை, எப்படியாவது நெக்ஸ்ட் ஜென்மத்தில் இந்த பேரல் யூனிவர்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி சரத் சார் கூட அந்த அர்ஜுனா பாட்டு நான் நவிதா மேடம் கேரக்டர் பண்ணணும், சார் அந்த கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ சரத் சார் அடுத்த ஜென்மத்தில் பேரல் யூனிவர்ஸில் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. உங்க கூட ஏய் படத்தில் அர்ஜுனா பாட்டு நமிதா கேரக்டரில் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நீங்கள் மனசு வச்சா முடியும். சிவானா சூப்பரா இருக்கும். அதிதி சங்கர் மேடம் செமையா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி கூட நான் அடுத்த ஜென்மத்தில் நமிதா மேமா இருக்கணும், சரத் சார் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதே பாட்டில். ஸோ எல்லாமே நடக்கும், நம்ம ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு ஜோக்கு போட்டாச்சு, ஓகே ரொம்ப வேலை அவ்வளோதான். சேர்ந்து பிரிச்சு காமெடி பண்ணிப்போம். ஸோ பிரதர் ஆக்சுவலாக நீங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர் பாடல்கள்லாம் நீங்கள் வந்து அது எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வீடியோவில் போட்டிருப்பீங்க. ஸோ இங்கேயும் யுவன் சார் இருக்காங்க, சாரும் நிறைய பாட்டுலாம் போட்டிருக்காங்க. ஸோ இல்லை நான் நடிக்கிற படத்தில் இருக்கிற பாட்டே நானே கிட்ட போனா நல்லா இருக்காது. வேற படங்கள் பாட கூட இருக்கலாம். நான் பண்ணியிருக்கேன். யுவன் சார் வந்து கோட் படத்துல வந்து ஒரு பாடல் நாங்கள் கிண்டல் பண்ணியிருக்கோம். பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பார்க்கல, பாருங்க சார் அப்புறமா டைம் கிடைக்கும் போது பாருங்க, நல்லா இருக்கும்னு நம்புறேன். எஸ் ப்ரோ. அண்ட் இந்த படம் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். விஷ்ணு சார் பத்தி நான் ஒரு சின்னதாக ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு என்னன்னா ஒரு புது ஆக்டரா நான் செட்டு போகும்போது எல்லாருமே சீனியர்ஸா இருந்தாங்க. அதுவும் விஷ்ணு சார் வந்து ஒரு பில்லாலாம் ஹிட்டு கொடுத்த டேரக்டர் படத்தில் நான் போய் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ பேசுவாங்கன்னு தெரியாது. அண்ட் உங்களுக்கு தெரியும், நம்ம யூடியூப்லேருந்து சினிமாவுக்கு வரும்போது இப்போ நம்ம பெரிய ஆளாக இல்லையா, இங்கே நம்ம மதிப்பாங்களா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். சரி சார் எப்படி ஹேண்டில் பண்ணும்போது அதிக பிரசங்கத்தனமாக எதையுமே பண்ணிடக்கூடாதுன்னு வாய மூடிட்டு இருந்தேன். பட் எனக்குமே அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எனக்கு ஒரு ஷார்ட் நல்லா ஞாபகம் இருக்கு, நடிச்சிட்டு இருக்கோம். சார் டைரக்ட் பண்ணும், நீ வெறுமை இவ்வளோண்டு பண்றான்னு சொல்லிட்டு விட்டுருந்தா நான் பண்ணியிருப்பேன். பட் அப்படி இல்லாம விக்ரம் இந்த ஷார்ட்ல நீங்க இப்படிதான் பண்ணணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு, இதுக்கப்புறம் எடிட்ல நான் இதை இப்படிதான் யூஸ் பண்ண போறேன், கதையில இது நடக்குது. எனக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 30 செகண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு சார் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். நேசிப்பாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எனக்கும் சரி, எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி, ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம். அஃப்கோர்ஸ் தம்பி ஆகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறப்பில். அண்ட் முக்கியமாக அதுக்கு நன்றி வந்து பிரிட்டோ அங்கிளுக்கு நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா பிரிட்டோ அங்கிளுக்கும் சரி, ஸ்னேஹா பிரிட்டோவுக்கும் சரி, கோ ப்ரொடியூசர். அஃப்கோர்ஸ் அது ரெண்டுமே ஒரே டேக்ல தானே வரணும். பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க், அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்பவுமே இருந்தது. அது பிரிட்டோ அங்கிள் இருந்தாலே அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை அவர் கிரியேட் பண்ணி விட்டுருவார். அது எப்பவுமே இருக்கிறது தான். அண்ட் பிரிட்டோ அங்கிளை பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ணுற ப்ரொடியூசரில் பிரிட்டோ அங்கிள் வந்து ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஷ்ணு சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் ஷோர் ஹி ஃபீல்ஸ் தி சேம் அஸ் வெல். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக வந்து அதித்தி பற்றி சொல்லணும். அதித்தி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்கீங்க. யூ லுக் பியூட்டிஃபுல் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக அமையுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் என் படத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம், என் படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் யார் பற்றி பேசுகிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
இந்த விழாவின் நாயகன் யுவன் சார். யுவன் சார், உங்களுக்கு தெரியாது த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் ஹி ஹேஸ் ஃபார் யூ. நீங்கள் வந்து இந்த படம் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுங்க ஒரு வேலையை பண்ணானுங்க, அது உங்களுக்கு தெரியலையே. ஸோ நீங்கள் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து இந்த கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் ஆகாஷும் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவனுங்க ஒரு டியூனை போட்டானுங்க நேசிப்பாயாக்கு. அது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பாக. நானே ஒரு தடவை தான் கேட்டேன். அதுக்கப்புறம் it was just amazing. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்துட்டு so much positivity in one film அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த விழாவை கிரேஸ் பண்ண வந்த சிவகார்த்திகேயன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. உண்மையிலே இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் சரத் சார், அஃப்கோர்ஸ் வி ஆல் லவ் யூ சார். ஸோ யூ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிரபு சார் இருக்காரு, கல்கி மேம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஐ திங்க் ஆஸ் அ டீம் இட் செல்ஃப் இது ரொம்ப ஒரு பிரமாதமான டீம். அண்ட் ஒன்றுக்குள்ள ஒன்று ஜெல் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் தே ஸ்டார்டட் திஸ் மூவி அபவுட் அ இயர் அண்ட் அ ஹாஃப் பேக். அண்ட் இன்னைக்கு வந்து Jan 14 ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு தெரியும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், படம் வந்து Jan 14 தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஆடிட்டோரியமில், ஒரு ஒரு மேக்சிமம் சந்தோஷம், மேக்சிமம் ஒரு பெருமையோடு இப்பயே வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஒரு ராத்திரியில் நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்கள் 3 பேர் வாழ்க்கை, யாருன்னா நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்காவோட 3 பேரோட வாழ்க்கையும் மிக சூப்பராக டைரக்ட் பண்ண எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்கள் எல்லாரோட பர்மிஷனோட ஒரே ஒரு நிமிஷம் அவங்களை வந்து மேடைக்கு கூப்பிடலாமா? Please, sir, please. அவங்க வாயால் என் தம்பியை வாழ்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம். Akash, I love you. And I'm very proud of you. God bless you. Thank you so much. Thank you so much, ma'am. I think it's a very proud moment for you. உங்களுக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, but we can see how happy you are. உங்க 2 மகன்களும் எவ்வளவு அழகா. Yes. Very proud mother with my 3 children. இல்லை, உண்மையிலே நான் ஏன் இன்னைக்கு அவங்கள இங்கே வர சொன்னேன்னா, சொல்லுவாங்க இல்லையா, தான் வாழ்க்கை வந்துட்டு தான் பசங்களோட கோல்ஸு இல்லை ட்ரீம்ஸை வந்துட்டு அவங்களோட ட்ரீம்ஸு கோல்ஸாக அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு அதை நோக்கி பயணப்பட்ட நிறைய அம்மாக்கள் இங்கே இருக்காங்க. அதில் எங்கள் அம்மா வந்து ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் ஹியர். அண்ட் ஆகாஷ்க்கு நான் ஒன்று தான் சொல்லிப்பேன், நிறைய பேசிட்டோம், ஆஃப் ஸ்டேஜ் வந்து நிறைய பேசிட்டோம். ஸோ ஆன் ஸ்டேஜ் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆகாஷ். அண்ட் இந்த ஆடிட்டோரியம் வரும்போது ஒரு சின்ன வைப் இருந்தது, அந்த வைப் அப்படியே நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதை அப்படியே ஒரே லைனில் ஆகாஷ்க்கு வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இந்த ஸ்பீச்சை இதோட முடிச்சுக்கிறேன். கப்பு முக்கியம்டா தம்பி, ரொம்ப முக்கியம், பார்த்து செய்யலாம்.